இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட சொல்கிற காரியம் என்ன? நாம் எந்த நிலையிலும் கர்த்தருடன் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எல்லாமே இருக்கின்ற போது, ஒன்றுமே இல்லாத இருக்கின்ற போதும் சூழ்நிலைகள் மாறலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை நாம் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நாம் நினைப்பதை விட சில நேரங்களில நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலைகள் மாறினாலும் நான் மாறாத தேவனா இருக்கின்றேன். எனவே நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது கர்த்தராகிய ஆண்டவர் தான். பரத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகின்றது. அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் இம்மட்டுமாய் நம்மை போஷிக்கிறவர் அவர்தான். நம்மை உடுத்துவிக்கிறவரும் அவர்தான். நமக்கு வழிகாட்டுகிறவரும் அவர்தான். உங்களுக்கும் எனக்கும் தங்குவதற்கான வீடுகளை கொடுப்பவரும் அவர்தான். அவர்தான் எல்லாவற்றுமாய் நம்மளுக்கு செய்து வருகிறார். எனவே இந்த நாளில நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் எப்பொழுது நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். ஆபகுக்குள்ள நாம் வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று. ஆம், அநேக சூழ்நிலைகளில உங்களுக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை இருப்பதில்லை. கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்வார், நம்மை போஷிப்பார். எனவே நாம் பொறுமையோடு காத்திருக்க நம்மால் முடிவதில்லை. இந்த நாளிலே கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். எழுந்து போனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல நீங்களும் நானும் கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் அவர் சொன்னார். நாமும் கூட விதமாக அறிக்கை செய்வோமா? இறக்கவே நேர்ந்தாலும் கூட கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். ஆம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவரையே நம்புவோம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல இந்த நாளிலே நாம் தேவனுடைய பாதத்திலும் அர்ப்பணிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் ஆண்டவரே. ஆமாப்பா, வாழ்ந்திருக்கும் எங்களுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலைமையிலும் மனர்மயமா இருக்க இந்த நாளில் எங்களுக்கு போதித்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.